இப்போ ஈரான் என்ன நினைக்கிறதுனா இவங்களை பிரித்து அமெரிக்காவுக்கு எதிராக மொத்தத்தில் எல்லாருமே அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள் தான். சவுதி அரேபியாவும் சரி, யுஏயும் சரி, கத்தரும் சரி. இவங்களை பிரிச்சிட்டன்னா பலம் குன்றியவர்களாக இருப்பார்கள். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ராஜ்ய ரீதியான டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரிக்கி பாலிசி, அதாவது கொள்கை ரீதியான தந்திரோபாய ஒரு திட்டம். அப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய செலவுகள் அதிகரிக்கின்றது. அமெரிக்காவுடைய கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை வந்துவிட்டது. அமெரிக்கா இப்போது அந்த கப்பலை அமெரிக்காவுக்கே வர சொல்லிட்டு, எந்த கப்பலை? ஜெரால்டு ஆர்ஃபோர்டை. அப்போ நமக்கு பல சந்தேகங்கள் வருது. கப்பலை அனுப்புகிறார்கள், டன் கணக்கில் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்குகிறது, ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்குகிறது. ஈரான் இப்போது மௌனம் காக்கிறது. ஈரானிலிருந்து எண்ணெய் வயல்கள் உலகத்தில் எந்த பாகத்திற்கும் செல்ல முடியவில்லை. இப்போ மீண்டும் போர் நடக்குமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு மிகுந்த அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு அமெரிக்கா அதை தடுக்க முடியும்? அமெரிக்கா வெளியே வரவும் கூடாது, கப்பல் உள்ளே போகவும் கூடாது. ஈரானிலிருந்து எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு வெளியே வருவதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை, வெளியே இருந்து ஈரானுக்குள் வருவதையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற பிளாக் ஹேட். அதுக்கு பேர் தான் பிளாக் ஹேட்.